ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிற்கு டெல்லி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 2000 கோடி அளவிலான போதைப் பொருட்களை கடத்தியதில் மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டு என்சிபி அதிகாரிகள் 7 நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த சனிக்கிழமை அன்று அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 4 நாட்களாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில அவரை டெல்லியில் உள்ள மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதன் பின்பாக சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக்கை ஏன் காவலில் எடுக்க வேண்டும் என்ற குறிப்பிட்ட இந்த நிலையில அவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும், சென்னையில அவருக்கான ஒரு குடோன் ஒன்று உள்ளது, அங்கு அவரை அழைத்து சென்று நேரடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில 4 நாட்களாக அவருடன் தொடர்பு உடைய நபர்கள் யார் என்றெல்லாம் விசாரணைகள் மேற்கொண்டு நேற்று சென்னையில் வைத்து தேனாம்பேட்டை பகுதியில் வைத்து சதா என்பவரை கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவரை சென்னை கொண்டு வரும் முயற்சியாக தற்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு என்சிபி அதிகாரிகள் டெல்லியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்பாக அவரை சென்னைக்கு அழைத்திருக்கக்கூடிய பணியில் ஈடுபட இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ அவர் சென்னை அழைத்து வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.